Decode the world unfiltered. SIPRI இது ஒரு நிறுவனம், சர்வதேச அமைதிக்கான ஸ்டாக்ஹோம் ஆராய்ச்சி நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய அறிக்கையின்படி இந்தியா கிட்ட அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை இப்போ 190 உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இருப்புங்கிறது 170 அப்படிங்கிற அளவில் மாற்றமன்றி நீடிக்குது. வரலாற்றில் முதல் முறையாக 2024ஆம் ஆண்டில் தான் இந்தியாவுடைய அணு ஆயுத எண்ணிக்கைங்கிறது பாகிஸ்தானை விட அதிகரிச்சுது. அதாவது அப்போது 172 வெர்சஸ் 170 அப்படின்னு அந்த எண்ணிக்கை மாறுச்சு. தற்போது அந்த இடைவெளிங்கிறது மேலும் அதிகரிச்சிருக்கு. சரி, வெறும் எண்களை தாண்டி இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ மற்றும் வியூக காரணிகள் இருக்கு இல்லையா, அது பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இந்தியாவுடைய அணு ஆயுத அதிகரிப்பு அப்படிங்கிறது வெறும் பாகிஸ்தானை மட்டுமே இலக்காக கொண்டது அல்ல, அதுக்கு மாறா அது சீனாவை முதன்மையாக கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீனா கிட்ட தற்போது 620 அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. சீனாவுக்கு எதிரான நம்பகமான ஒரு தடுப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு இந்தியா தன்னுடைய ஏவுகணைகளுடைய ரேஞ்சையும் அதிகரிச்சிட்டு இருக்குது. இப்போ பாகிஸ்தானை எதிர்கொள்ளணும் அப்படின்னா குறைந்த தூர மிசைல்ஸே போதும். இப்போ அந்த ஏவுகணைகளுடைய தூரங்கிறது குறைந்த அளவில் பயணிக்கக்கூடியதாக இருந்தாலே போகிறோம். ஆனால் சீனாவுடைய முக்கியமான நகரங்களை எட்டக்கூடிய வகையில் இந்தியா தன்னுடைய அணு ஆயுத கொள்கையை மாற்றி அமைத்து வருகிறது. கேனிஸ்டரைஸ்ட் மிசைல்ஸ் இது இந்தியாவுடைய அணு ஆயுத திறனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்நுட்ப புரட்சி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களையும் அவற்றை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்துச்சு. போர்க்காலங்களில் மட்டுமே அவை ஒன்றாக இணைக்கப்படும். இப்போ இந்த கேனிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீல் வைக்கப்பட்ட சிறப்பு பெட்டகங்களுக்குள்ள ஏவுகணைகளோட அணு ஆயுதங்கள் முன்கூட்டியே இணைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்படுகின்றன. இதனால் தாக்குதல் நடத்துறதுக்கு உத்தரவிடப்பட்ட சில நிமிடங்களிலேயே மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். இது இந்தியாவுடைய எதிர்வினை ஆற்றக்கூடிய வேகத்தை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்தியா அண்மையில் அக்னி 5 ஏவுகணையில் MIRV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் இந்த தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதித்தது. இது பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியும் பதிவேற்ற செய்திருக்கிறோம். இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரே ஒரு ஏவுகணையில் பல அணு ஆயுதங்களை ஏற்றி அனுப்ப முடியும். விண்ணில் பாய்ஞ்ச பிறகு அந்த ஆயுதங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வெவ்வேறு நகரங்களை அல்லது இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கக்கூடிய திறன் பெற்றதாகத்தான் இந்த டெக்னாலஜி வடிவமைக்கப்பட்டிருக்கு. எதிரி நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துறதுங்கிறது மிக மிக கடினமானதாக இருக்கும். இந்தியா தன்னுடைய அணுசக்தி முக்கோண திறனை, அதாவது நிலம், நீர், ஆகாயம், இந்த 3 வழிகள்லையுமே அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய திறன் அப்படிங்கிறது வலுப்படுத்தியிருக்கு. குறிப்பாக INS அரிஹந்த் மாதிரியான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு இல்லையா, இது மூலமாக கடலுக்கு அடியிலிருந்தும் அணு ஏவுகணைகளை ஏவக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெரிய வியூக சாதகத்தை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். எதிரி நாடு இந்தியாவுடைய நிலப்பரப்பை தாக்கினாலும் கடலில் மறைந்திருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் மூலமாக இந்தியா திருப்பி தாக்க முடியும். அமைதி காலத்திலும் கூட தயார் நிலை, அதாவது பீடைம் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் உலக நாடுகள் அனைத்துமே பனிப்போர் காலத்திலிருந்து கடைபிடித்து வந்த ஒரு மரபை இந்தியாவும் சீனாவும் இப்போ உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வழக்கமாக அமைதி காலத்தில் அணு ஆயுதங்கள் தனியாகவும் ஏவுகணைகள் தனியாகவும் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தற்போதைய இந்த சிப்ரி அறிக்கையின்படி வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்தியாவும் சீனாவும் அமைதி காலத்திலும் கூட தங்களுடைய சில ஏவுகணைகளில் அணு ஆயுதங்களை முன்கூட்டியே பொருத்தி உடனடியாக ஏவக்கூடிய தயார் நிலையில் வைக்க தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். சரி, இப்போ பாகிஸ்தானுடைய வியூகம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்தியா கிட்ட கன்வென்ஷனல் மிலிட்ரி பவர் அதிகமாக இருக்கிறதுனால அதை ஈடுகட்டுறதுக்கு பாகிஸ்தான் தற்காப்பு அணு ஆயுத கொள்கையை கடைபிடிக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிற கொள்கையை தான் நம்ம வச்சுருக்கணும். குறிப்பாக அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் நாம் முதல்ல பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் அணு ஆயுதங்களுடைய நம்மளோட பாலிசி. ஆனால் பாகிஸ்தானுக்கு அப்படி எந்த கொள்கையும் கிடையாது. ஆபத்து நேர்ந்தால் முதல்ல அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு தயங்காத நாடு பாகிஸ்தான்னு சொல்லலாம். இப்போ பாகிஸ்தானில் நிலவக்கூடிய அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கு இல்லையா, அதுவும் தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாகவும் அந்த நாட்டோட அணு ஆயுதங்கள்ங்கிறது தீவிரவாதிகள் கையில் கிடைத்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் உலக நாடுகளுக்கு எப்போவுமே உண்டு. பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை மேலும் வேகமாக அதிகரிச்சதுன்னா அது சர்வதேச அளவில் புதிய தடைகளுக்கும் கடுமையான
கண்டனங்களுக்கும் வழிவகுக்கும். இதனை தவிர்க்கிறதுக்காக பாகிஸ்தான் அமைதியாக தன்னுடைய எண்ணிக்கையை கட்டுக்குள்ளே வச்சிருக்கு அப்படின்னு இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இந்தியாவுடைய அணு ஆயுத பெருக்கம் அப்படிங்கிறது இப்போது சீனாவை முதன்மையாக கொண்டிருக்கிறது. சீனா கிட்ட ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 620 ஆயுதங்கள் இருக்கிறதுனால இந்தியா தன்னுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஆனால் பாகிஸ்தானுக்கும் சீனா ஒரு நட்பு நாடு அப்படிங்கிறதுனால சீனாவை பார்த்து பாகிஸ்தான் பயப்பட தேவையில்லை. இப்போ பாகிஸ்தானை விட இந்தியா இந்த எண்ணிக்கையில் முந்துவதற்கு மிக முக்கியமான காரணம் INS அரிஹந்த், அதே போல் அதன் தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தான். பாகிஸ்தானுக்கு நிலப்பரப்பு சிறியது அப்படிங்கிறதுனால இந்தியாவோட நிலத்தடி ஏவுகணை தளங்களை அவங்களால எளிதாக கண்காணிக்க முடியும். ஆனால் இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் எங்கு மறைந்திருக்கின்றன அப்படின்னு பாகிஸ்தானால் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த செகண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எதிரி தாக்கிய பிறகு திருப்பி தாக்கக்கூடிய திறனில் இந்தியா பாகிஸ்தானை விட பல ஆண்டுகள் முன்னணியில் இருக்குது. இப்போ இந்தியா கிட்ட கோல்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற இராணுவ வியூகமும் இருக்குது. அதாவது போர்னு வந்துட்டால் பாகிஸ்தான் சுதாரிக்கிறதுக்குள்ளே சில மணி நேரங்களில் இந்திய இராணுவம் பாகிஸ்தானுக்குள்ளே ஊடுருவ முடியும். இதை தடுக்கிறதுக்காக பாகிஸ்தான் நசர் அப்படிங்கிற மிகச்சிறிய அணு ஏவுகணைகளை உருவாக்கியிருக்கு. இந்திய இராணுவ படைகள் தங்களுடைய எல்லைக்குள்ளே நுழைஞ்சால் தன்னுடைய சொந்த மண்ணிலேயே அந்த அணு ஆயுதத்தை போட்டு இந்திய இராணுவத்தை அழிக்கிறது அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான திட்டம். அதாவது தற்கொலைப்படை போன்ற ஒரு தற்காப்பு வியூகம். அது பனிப்போர் காலத்து பழைய அணு ஆயுதங்களை அமெரிக்காவும் ரஷ்யாவும் அழிச்சிட்டு வர்றதுனால ஒட்டுமொத்த அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கைங்கிறது உலக அளவில் சற்று குறைந்திருப்பது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய தயார் நிலையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கைங்கிறது இப்போ அதிகரிச்சிருக்கு. இப்போ உலக அளவில் சுமார் 4012 அணு ஆயுதங்கள் ஏவுகணைகள்லையும் போர் விமானங்கள்லையும் போருக்கு தயாரான நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் மிக வேகமாக இந்த வேலைகளை செய்கிறதுங்கிறது சீனா தான். அதனுடைய அணு ஆயுத இருப்புங்கிறது 620 எட்டியிருக்குது. சீனா தன்னுடைய நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான புதிய மிசைல் சைலோக்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. 2030 வருஷத்துக்குள்ளே அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இணையாக கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை சீனா நிலைநிறுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த சிப்ரி எச்சரிக்கை விடுது. உலகில் இருக்கக்கூடிய மொத்த அணு ஆயுதங்களில் சுமார் 90% அமெரிக்கா மற்றும் ரஷ்யாட்ட தான் இருக்குது. இந்த இரண்டு நாடுகளும் தங்களுடைய அணு ஆயுத உட்கட்டமைப்பை நவீனமயமாக்குறதுல பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செஞ்சுட்ருக்கிறாங்க. ரஷ்யாட்ட 5459 ஆயுதங்களும் அமெரிக்கா கிட்ட 5177 ஆயுதங்களும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்த இரண்டு நாடுகளும் நினச்சா ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பூமியையும் ஒரே நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட முறை முழுமையாக சாம்பலாக்க முடியும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தேவையையும் தாண்டிய பேரழிவு ஆயுதங்களை இந்த ரெண்டு நாடுகளும் வச்சுருக்காங்க. பனிப்போர் காலத்தில் இந்த ரெண்டு நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு நடத்திய அந்த அணு ஆயுத சோதனைகள் இருக்கு இல்லையா, அது மனித கற்பனைக்கு எட்டாதவை. 1961 சோவியத் யூனியன், அப்போ ரஷ்யா, ஜார் போம்பா அப்படிங்கிற அணுகுண்டை சோதிச்சுது. இது அமெரிக்கா ஹிரோஷிமாவில் வீசிச்சு இல்லையா, லிட்டில் பாய் குண்டு, அதை விட 3300 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. இதனோட வெடிச்சத்தம் ஒட்டுமொத்த பூமியையும் 3 முறை சுற்றி வந்தது. இதனோட உஷ்ணம் 100 கிலோமீட்டர் தள்ளி இருந்த மனிதர்களுடைய தோலை கூட தீக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் இவ்வளவு ஆயுதங்களை வைத்திருந்தாலும் இந்த ரெண்டு நாடுகளுமே தங்களுடைய ஏவுகணைகளில் உடனடியாக ஏவக்கூடிய நிலையில் டிப்ளாய்டு லெவலில் தலா 1700 ஆயுதங்களை மட்டும்தான் வைக்க வேண்டும் அப்படிங்கிற நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் அமலில் இருந்துச்சு. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்கிறது கடந்த பிப்ரவரியோட காலாவதியாகிவிட்டது. தற்போது யுக்ரைன் போர், அதே போல் ஈரான் இஸ்ரேல் பதற்றங்கள் காரணமாக இந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்கிறதுக்கு இரண்டு நாடுகளுமே மறுத்துவிட்டன. இதன் விளைவாக பனிப்போருக்கு பிறகு நிறுத்தப்பட்டிருந்த ஆர்ம்ஸ் ரேஸ் மீண்டும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்குது அப்படின்னு இந்த அமைப்பு, சிப்ரிங்கிற அமைப்பு எச்சரிக்கை விடுக்குது. அமெரிக்கா தற்போது தன்னுடைய பழைய அணு ஆயுத உட்கட்டமைப்பை நவீனப்படுத்த பில்லியன் கணக்கான டாலர்களை கொட்டிகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய புதிய ஏவுகணைகள், அதேபோல் அணுசக்தி கட்டுப்பாட்டு அமைப்புகளில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புகுத்திட்டு இருக்காங்க. மனிதர்கள் தவறு செஞ்சாலும் செயற்கைக்கோள் தரவுகள் ஆராய்ந்து எதிரியுடைய ஏவுகணைகளை தானாகவே கண்டறிந்து பதிலளிக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் அணுசக்தி வியூகத்தை தான் அமெரிக்கா இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கு. பனிப்போர் உச்சத்தில் இருந்தபோது ரெண்டு நாடுகளும் உருவாக்கிய சில விசித்திரமான ஆயுதங்கள் இப்போவும் ரகசியமாக பராமரிக்கப்படுகின்றன. ரஷ்யா, அதேபோல் அமெரிக்கா, இந்த ரெண்டு நாடுகளுமே மினி அணு ஆயுதங்கள் அல்லது சூட்கேஸ் அணுகுண்டுகளை உருவாக்குனாங்க. இதை ஒருவர் தனியாக ஒரு சூட்கேஸில் எடுத்து சென்று எதிர்நாட்டினுடைய முக்கியமான உளவு தலைமையகங்களை அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாட்டு அதிபர்களும் எங்கே போனாலும் அவங்களுடைய பின்னாடி போகக்கூடிய அணு ஆயுதங்களை ஏவுவதற்காக ரகசிய குறியீடுகள் அடங்கிய கருப்பு சூட்கேஸ் எப்போவுமே கூடவே இருக்கும். 1966களில் அமெரிக்கா கிட்ட மட்டும் 31,000க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருந்தன. ரஷ்யா கிட்ட 45,000 ஆயுதங்கள் இருந்தன. ஒப்பந்தங்கள் மூலமாக அவை குறைக்கப்பட்டிருந்தாலும்
2026 நிலவக்கூடிய உலக போர் சூழல் இருக்கு இல்லையா, இது இந்த எண்களை மீண்டும் ஏறுமுகத்திற்கு மாற்றியுள்ளது அப்படிங்கிறது தான் தற்போதைய கசப்பான உண்மை. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.